வராதே, கிட்ட வராதே, வராதே, கிட்ட வராதே, வராதே, கிட்ட வராதே. கிட்ட வராதே, 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 கிட்ட வராதே. என்னையா என்னையாச்சு? 30,000 கொடுத்துட்டு அந்த பேய கூட்டி போ முதல்ல. ஐயோ என்னையா சொல்ற? அவ பைத்தியம். என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? காசை கொடுத்துட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பைத்தியமா? யாரையா பைத்தியம்? நீதான்யா பைத்தியம். அவ தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்றா, அத போய் நம்பிக்கிட்டு வாங்கடி போய் பார்க்கலாம். டேய் ராஜா, ஒரு ஆட்டோ புடுறா சீக்கிரம். கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே. ஏய் கிட்ட என்னடி நடிக்கிறியா? கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே. ஆட்டோ நம்ம கிட்ட நாளை வேற பாக்குறேன். ஐயோ ஈஸ்வரா, அந்த கொடுமையிலிருந்து என்ன காப்பாத்திக்க முடியல. மனசு முழுக்க வலி, உடம்பு முழுக்க ரணம். அந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அந்த அசிங்கத்தை கழுவுற சக்தி எந்த கங்கைக்கும் கிடையாது. அந்த அதிர்ச்சியில தான் புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே. பாத்தியா, வர்ற கஸ்டமர்லாம் இவ தான் வேணுங்கறா. இவ என்னடானா பித்து பிடிச்ச மாதிரி படுத்து கிடக்குறா. உண்மையா இல்ல நடிக்கிறாளா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல டாக்டர் வர 3 மாசம்ங்கறாங்க. பேசாம இவ கருவை கழிச்சிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். இவளை நம்பி நான் 30,000 ரூபாய் போட்டிருக்கேன். எப்ப நான் போட்ட பணத்தை எடுக்கிறது, எப்ப லாபம் சம்பாதிக்கிறது? சரி சரி டாக்டர்ட்ட பேசலாம் வா. சரி வா. கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. கடவுள் சில நேரத்துல மனுஷ ரூபத்துல நமக்கெல்லாம் உதவுவார்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அத்தை. அப்படி ஒரு கடவுளா அங்க ஒரு அம்மா இருந்தாங்க. கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, கத்தாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கிட்ட வராத, கிட்ட வராத, கத்தப்படாதீங்கம்மா. உங்களை வெளியே கூட்டு போதா வந்திருக்கேன். கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. நீங்க பைத்தியங்கிறது கூட இங்க யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. இங்க நீங்க இருந்தீங்கன்னா கரண்ட் ஷாக் வச்சு கொன்னுடுவாங்க. ஐயோ நான் சொல்றேன்ல, சத்தம் போடாதீங்கம்மா. பேசாம வாங்க, வாங்க, பேசாதீங்க, வாங்க. என்ன அந்த அம்மா தான் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்தாங்க. ஈஸ்வரி இந்தாம்மா. சிஸ்டர், எத்தனை மாசமா நான் புத்தி பேதலிச்சு இருந்தேன். இந்த குழந்தை எப்படி? ஈஸ்வரி, உன்னை கடத்திக்கிட்டு வந்து இங்க விடுதியில வித்திருக்காங்கம்மா. அங்க நடந்த கொடுமையில உனக்கு மென்டல் டிசார்டரா இருக்கு. அந்த சமயத்துலதான் நீ பிரெக்னன்ட் ஆயிருக்க. 3 மாசம்மா. உனக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் நீ கியூர் ஆகல. இந்த குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம், நீ குணமாயிட்டம்மா. ஐயோ, என்னையும் மறந்து என்ன நடக்குதுங்கிறதையும் மறந்து இத்தனை நாளா நான் வாழ்ந்திருக்கிறேனா? என்ன என் சிஸ்டர் பழைக்க வச்சீங்க. ஈஸ்வரி, பரமபிதா கொடுத்த உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லம்மா. அதுவும் இல்லாம விதிப்படி நடக்க வேண்டியதா நடந்திருக்கு. இதுவும் அவரோட விருப்பம்தான்னு நாம எடுத்துக்கிட்டு வாழணுமா. இது கடவுள் கொடுத்த ஜீவன்மா. அன்பா வளர்த்து ஆளாக்கு. உன்னுடைய கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா.
நம்ம அறக்கட்டளையில உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன். உன் மனச அதுல செலுத்தினேன்னா உன் வேதனையெல்லாம் மறைஞ்சு போயிடுமா. அழாதம்மா. உன் வேதனையெல்லாம் மறைஞ்சு போயிடுமா. அழாதம்மா. வருஷங்களும் ஓடிச்சு, அவளும் வளர்ந்துட்டா. என்னோட மீதி வாழ்க்கை எல்லாம் தேன்மொழிக்காக தான் நான் முடிவு பண்ணிட்டேன். விவரம் தெரிய ஆரம்பிச்சதும் அவங்க அப்பாவை பத்தியும் சொந்த பந்தங்களை பத்தியும் கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்னால பதில் சொல்ல முடியல. அந்த காலகட்டத்துலதான் அடிக்கடி எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சது. உடம்பு துவண்டு போச்சு. நான் வீட்லயே முடங்கி கிடந்தேன். என்ன காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு தேன்மொழி ஒரு சேட்டு வீட்டுல வேலைக்கு சேர்ந்தா. 4 நாளைக்கு ஒரு தடவை அவ என்ன வந்து பாத்துப்பா. இப்படி ஓடிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில மறுபடியும் புயல் அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வர்ற வழியில என்ன விடுதலை வித்து அந்த பொம்பளை கண்ணுல நான் பட்டுட்டேன். அவன் மறுபடியும் என்னை இழுத்துக்கிட்டு போய் அந்த நரகத்திலேயே விட்டுட்டான். கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் மாதிரி அன்னைக்கு அந்த இடத்துல போலீஸ் வந்து ரெய்டு பண்ணாங்க. எங்களெல்லாம் காப்பாத்தி ஆந்திராவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த வீட்டு படிய மிதிக்க நான் எவ்வளவு கூச்சப்பட்டேனோ அதே கூச்சம் நான் இங்க திரும்பி வரும்போது என் மனசுல ஏற்பட்டுச்சு. இதுல வேதனை என்னன்னா என் பொண்ணு தேன்மொழி என்ன பிரிஞ்சதுதான். பொண்ணு கூட்டிட்டு வரத்துக்கு கூட அவகாசம் கொடுக்காம என்ன போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க வந்ததும் எங்களை மெடிக்கல் கேம்புக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கதான் இவரை நான் மறுபடியும் பார்த்தேன். வேண்டாம், தயவு செஞ்சு என்ன வெளியில அனுப்பிச்சிருங்க. உங்க முகத்தை பார்க்க எனக்கு அருகதை இல்ல. ஈஸ்வரி, என்ன போக விடுங்க. உங்க முகத்தை கூட பாக்குறதுக்கு நான் தகுதி இல்லாதவளா நிக்கிறேன். நான் எங்கேயாவது போய் சேர்த்துறேன். என்ன விட்டுருங்க. எங்க நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. யமுனா, கிரிஜா 2 பேருமே நல்லா இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பண்ண பிரார்த்தனை வீண் போகலைங்க. அவங்க மனசுல நான் என்னவா இருக்கேன்? இத்தனை வருஷம் ஒருத்தைய காணலன்னா என்ன நினைப்பாங்க? இறந்து போயிட்டான்னு தானே நினைப்பாங்க. இல்லங்க, புரியுதுங்க. அவங்க அம்மா செத்ததாவே இருக்கட்டும். ஈஸ்வரி, அது தப்புமா. இனிமே நீ எங்களை விட்டு போக கூடாது. நம்ம குழந்தைங்க ஒண்ணு பார்த்தா
எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? இத்தனை நாளா பிரிஞ்சிருந்தது போதுமா? இனி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழலாம். வாமா வீட்டுக்கு போலாம். என்னங்க சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு நான் அந்த வீட்டுக்கு வர முடியும்? இத்தனை நாளா நீ எங்கம்மா இருந்தன்னு குழந்தைங்க கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? நான் இருக்கேன்ல, அந்த கவலையை விடு. வா வீட்டுக்கு போலாம். வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஈஸ்வரி, இதுக்கப்புறமும் என்னை விட்டு போனேன்னா என் உயிர் தங்காது. சத்தியமா சொல்றேன். ஏற்கனவே உன்னை தொலைச்சிட்டு பாதி உயிரோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். திரும்பவும் என்னை விட்டு போனீங்கன்னா மீதி உயிரும் போயிடும். போ. புருஷ உயிர் உனக்கு முக்கியம் இல்லைன்னா தாராளமா போ. சரிங்க, நான் வரேன். ஆனா ஒரு விஷயம், நான் யாரு என்னங்கிற விவரம் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா நம்ம பொண்ணுங்க கிரிஜா யமுனாவுக்கு நான் தான் அவங்க அம்மாங்கிறது தெரியவே கூடாது. அப்படி தெரிய வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சொல்லுங்க, யார்கிட்டயும் என்னை பத்தி சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவர் எனக்கு ஒரு தனி வீடு எடுத்து குடி வச்சாரு. கையோட மும்பைக்கு போய் என் பொண்ணு தேன்மொழிய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாரு. எல்லாரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழலாம் வான்னு என்ன கூப்பிட்டாரு. ஆனா மனசு முழுக்க குற்ற உணர்ச்சியோட யமுனாவை எப்படியத்தான் நான் பார்க்க முடியும்? அவ என்ன சின்ன வயசுல விசாரிக்கும் போதும் அம்மா எங்கன்னு கேட்கும் போதெல்லாம் அம்மா சாமி கிட்ட போயிட்டான்னு இவர் சொல்லுவாராம். சாமி கிட்ட போன அம்மா போனதாவே இருக்கட்டும்னு நான் இவரை விட்டு விலகியே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நாம போட்ட கணக்கெல்லாம் பொய்யாக்கி சிரிக்கிறது தான் கடவுளோட வேலை. சந்தானான்னு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சாரு. எந்த வேஷம் போட்டுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு போவேன்? நான் மறுத்துட்டேன். எல்லாருமா சேர்ந்து என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2ஆம் தரமா கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. அப்பா மேல இருக்கிற பிரியத்துல யமுனை ஏத்துப்பான்னு இவங்க எல்லாரும் போட்ட கணக்கு தப்பா போயிடுச்சு. மாலையும் கழுத்துமா நாங்க வீட்டுக்கு போய் நின்னதும் யமுனாவும் திவாகரும் திகைச்சு போயிட்டாங்க. அத்தை பெத்தவதா வந்திருக்காங்கிறது கூட தெரியாம என்ன யாரோ ஒரு 3வது மனுஷியா நினைச்சு யமுனா இவரை வெறுத்து ஒதுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாத்த. அவளோட திவாகரும் போயிட்டான். பாவம், இவர் வெளியிலே சொல்ல முடியாம மகளை பிரிஞ்சு இவர் அனுபவிக்கிற வேதனை என்னால சகிச்சுக்க முடியல. சங்கரா, ஐயா, உன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை சுமந்துகிட்டு இருந்த. உன் மனசை நான் புண்படுத்திட்டேப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. ஐயா, பெத்தவங்களை மன்னிக்கிற உரிமை எந்த பிள்ளைக்கு கிடையாதுமா. தெய்வம் தான் நம்மள மன்னிக்கணுமா. அந்த தெய்வத்தையும் நம்ம மன்னிக்க முடியுமா? தெய்வமும் தாயும் வேற வேற இல்லம்மா. என்ன நீங்க வெறுத்து ஒதுக்கினதுக்கு காரணம் உங்க மருமக மேல உங்களுக்கு இருந்த அதீத பாசம்மா. உன் வெறுப்புக்கு நான் சந்தோஷப்படணுமா? எந்த தாயாவது தன் பிள்ளைய வெறுப்பாளமா?
பட்டாபி, என் புள்ள எப்படி பேசுறான் பாரு. அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. ஈஸ்வரி, என் பிரார்த்தனை வீண் போகலம்மா. ஒன்னு அந்த தெய்வம் கடைசியில என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருச்சுமா. 20 வருஷமா வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த என் மனசு இப்பதாம சந்தோஷத்தை அனுபவிக்குது. இந்த சந்தோஷத்திலேயே நான் செத்து போயிடலாம் போல இருக்கு. ஐயோ அத்தை, என்ன பேசுறீங்க? நாங்களே இதுக்காகவா வந்திருக்கோம்? பிரிஞ்சு போன யமுனா நம்மளோட ஒன்னா சேர்ந்து வாழணும். அது உங்களால தான் முடியும் அத்தை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ நீங்க இப்படி பேசலாமா? கோவப்படாத ஈஸ்வரி. நெருப்புனா வாய் வந்துடவா போகுது. யமுனா கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நாளைக்கே எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. லட்சுமி, என்னங்கம்மா? சமையல் ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. அத்தை, இன்னைக்கு நானே என் கையால எல்லாருக்கும் பரிமாற போறேன். வாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அம்மா, பட்டாபி, நான் போன கிரிவலத்துக்கெல்லாம் இப்பதாம்மா எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அண்ணனுக்கு சரிங்க. பொறு பொறு பொறு. இது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? கல்யாணம் ஆன புதுசுல எடுத்த போட்டோ தானே இது? இது நம்ம குடும்பத்து நகை. கிரிஜா, யமுனா, தேன்மொழி இவங்க 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துரு. என்னத்த நீங்க? நாளைக்கு நீங்களும் தானே எங்க கூட சென்னைக்கு வர போறீங்க. அங்க வந்து உங்க கையாலேயே 3 பேருக்கும் கொடுத்துருங்க. அதான் முறை. அதுவும் சரிதான். சரி அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காலையில 8 மணிக்கு புறப்படணும். ம்? சரிம்மா, சரிம்மா. நான் போய் தூங்குறப்பா. அண்ணா, இந்த ராசி பலன் பாத்தீங்களா? என்ன ராசி சொல்லுவோம்? ராசி என்ன ராசி? மிதுனமா? ராசி மிதுன ராசினா? மிதுனம். என்னங்க? ம். எடுத்துக்கோங்க. ம். குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா அம்மா குட்டி. குட்டியாம்மா. இதோ கொடுக்க போறேன். அத்தை, 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 அம்மா. இந்த சந்தோஷத்திலேயே நான் செத்து போயிடலாம் போல இருக்கு. அம்மா. பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியம்மா. அதை பார்க்காமையே போயிட்டீங்க. என்னடா அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. தூங்குறியா? சரி சரி தூங்கு. அழக்கூடாதுடா. அக்கா, என்னக்கா அது? குடு, நான் அயன் பண்ணி தரேன். பரவாயில்லடா. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் சரி சரி. வாழ்க்கையோட வேற சில டைமென்ஷனே தெரியுது. அதோட அயன் பண்றது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? இதே மாதிரி வாழ்க்கையோட சுருக்கங்கள், ஐ மீன் பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு அயன் பாக்ஸ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல?
என்னதான் வாழ்க்கையை நாம புரிஞ்சுக்கிட்டாலும் சில நேரங்கள்ல அன்மெச்சூரிட்டியா புத்தி ஓடுது இல்ல? தீவா, யாருன்னு பாரு. என்னடா அட்டெண்ட் பண்ண? யாரு நீயே பாரு. என்னப்பா ஆச்சு? ரிங் போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னக்கா பேச போறியா? நடந்தது நடந்துருச்சு, என்ன மன்னிச்சுக்கோன்னு ஏத்துக்க போறியா? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. என் கோவத்துக்கு ஆயுஸ் குறைச்சுன்னு அடிக்கடி சொல்லுவியே, இந்த விஷயத்துல அப்படித்தானா?